வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் டியூட்டோரியல் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸுடைய லாஸ்ட் பார்ட்டில் மெட்டாவில் பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஸோ ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கான பேமெண்ட்டை ப்ரீவியஸாக எப்படி ப்ரீலோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா ஆட்ஸில் என்னென்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. நான் டிராஃபிக் சூஸ் பண்ணணுமா, சேல்ஸ் சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் வந்து பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் டேஷ்போர்டில் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான கேம்பெயின் அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், ஆப் ப்ரமோஷன் அண்ட் சேல்ஸ். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பிஸ்னஸை பற்றின அவேர்னஸ் நிறையா பீப்புளுக்கு கிடைக்கணும். இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இப்படி ஒரு பிராண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பீப்புளுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டைப் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் கேம்பெயின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிராண்ட் நல்லா ரீச் ஆகிறதுக்காக, உங்களுடைய பிராண்டை பற்றின அவேர்னஸ் பீப்புளுக்கு க்ரியேட் ஆகிறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் கேம்பெயின் அப்ஜெக்டிவ். டிராஃபிக் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? அந்த வெப்சைட்டுக்கு பீப்புளை கொண்டு வரணும். ஸோ உங்கள் பிராண்டை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு பீப்புளை எடுத்துகிட்டு வரணும். தட் லொக்கேஷன், தட் டெஸ்டினேஷன்னு சொல்லலாம். அந்த டெஸ்டினேஷன் மேபி ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். இப்போது உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு பீப்புளை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு பீப்புளை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த செகண்ட் அப்ஜெக்டிவ், அதாவது டிராஃபிக் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு கொண்டு வர வைக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பீப்புளை நீங்கள் விசிட் பண்ண வைக்க முடியும். அடுத்தது இல்லை பீப்புள் உங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பீப்புளை வாட்ஸ்அப்புக்கு எடுத்துகிட்டு வர வைக்க முடியும். கால்ஸுமே நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் அப்படிங்கிறது பீப்புளை ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்காக மெட்டா கொடுக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளை மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம் த்ரூ மெசேஜிங். அப்படி இல்லையா வீடியோ வியூஸ் வரதுக்காகவும் நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட் கூட பீப்புளை என்கேஜ் பண்ண வைக்கணும். தட் மீன்ஸ் லைக், சேவ்ஸ், கமெண்ட்ஸ், லைக் இந்த மாதிரி பீப்புள் என்கேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லீட் சப்ஜெக்டிவ். இந்த லீட் சப்ஜெக்டிவ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா லீட்ஸ். இந்த லீட் சப்ஜெக்டிவ் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது லைக் கூகுள் ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பீப்புளுடைய டேட்டாவை அவங்களே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரியான ஒரு டைப். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இந்த லீட் சப்ஜெக்டிவ் அதுவும் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பீப்புளுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் த்ரூ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் மூலமாக. ஸோ பீப்புளுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் லீட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லீட் சப்ஜெக்டிவ்ங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃபிஃப்த் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரமோஷன். இந்த ஆப் ப்ரமோஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போது உங்ககிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நிறைய பீப்புள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்காக நம்ம இந்த ஆப் ப்ரமோஷன் கேம்பெயின் போகிறோம். ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும், ஆப்பில் பர்டிகுலர் ஈவெண்ட்டை பீப்புளை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காகவும் இந்த அப்ஜெக்டிவ் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் சப்ஜெக்டிவ். இந்த சேல்ஸ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பீப்புள உங்களுடைய ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் அப்ஜெக்டிவ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன்ஸ், கேட்லாக் சேல்ஸ், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 4 டைப்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க மெட்டா பிக்சல் உங்களுடைய வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது பெஸ்ட்டா இருக்கும். அப்படி இல்லையா, கேட்லாக் சேல்ஸ் மூலமாவும் நீங்க கொண்டு வரலாம். கேட்லாக் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கேட்லாக்ஸ் மூலமாக மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பீப்புளுக்கு அட்வர்டைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அல்லது கால் மூலமாகவும் இந்த சேல்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் இருக்கக்கூடிய 6 கேம்பெயின் அப்ஜெக்டிவ். நீங்கள் எந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸ்க்கு தான் உங்களுடைய ஆடை மெட்டா ஷோ பண்ணுவாங்க. அவேர்னஸ் அப்படின்னா உங்கள் பிராண்டுக்கான அவேர்னஸை அதிகப்படுத்துறதுக்கு மல்டிபிள் நிறைய பீப்புளை ரீச் பண்ண வைக்கிறதுக்காக ரன் பண்ணுவாங்க. டிராஃபிக்குங்கிறது ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு பீப்புளை எடுத்துகிட்டு வரது வைக்கிறதுக்காக ரன் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா பீப்புள் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்காகவும், லீட்ஸ் அப்படிங்கிறது பீப்புளுடைய டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காகவும், ஆப் ப்ரமோஷனுங்கிறது உங்களுடைய ஆப் இன்ஸ்டால்மெண்ட், ஆப் ஈவெண்ட்ஸ்க்காகவும், ஃபைனலாக சேல்ஸ் அப்படிங்கிறது பீப்புள் நிறைய பேர் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகும். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களுடைய கேம்பெயினை மெட்டா ரன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.